Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மேடம் அத்தியாயம் 14. அந்த பாதிரியார், கிரீஸ் ஆர்த்தடாக்ஸ் பிரிவு பாதிரியார், எப்படி மறந்தோம், என்ன மடத்தனம்! தன்னைத்தானே திட்டியபடி மார்க் காரை நோக்கி ஓடினான். எலிசபெத்துக்கு கையை வீசி விடைபெறுவதற்காக ஒரு கணம் திரும்பி பார்த்தான். இப்படி அவன் திடீரென்று ஓடும்படி நாம் அப்படி என்ன சொன்னோம் என்று புரியாதவளாக அவள் குழப்பத்துடன் நின்றிருந்தாள். காரில் தாவியேறியவன் படுவேகமாக தன் அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி ஓடினான். கிரிகரி பாதிரியாரின் டெலிஃபோன் நம்பரை கண்டுபிடித்தாக வேண்டும். உடனே அன்று ஆஸ்பத்திரி லிஃப்டில் அவன் நுழைய போன போது அவனை தாண்டி கொண்டு ஒரு கிரீஸ் ஆர்த்தடாக்ஸ் பாதிரியார் வெளியேறி போனாரே, அவர் எப்படி இருந்தார்? அந்த தோற்றத்தை நினைவுபடுத்தி கொண்டு பார்த்தான். எப்படி இருந்தார்? எப்படி அவ்வளவும் நினைவுக்கு வந்தது. அவரிடம் ஏதோ ஒன்று அசாதாரணமாக விசேடமாக இருப்பது போல் தோன்றியது. என்னது? கடவுளை, என்னது? அவருடைய உடையா? இல்லை, அவை அப்பழுக்கு இல்லாமல் இருந்தன. பின்னே என்ன? அவருடைய முகம், அதுதான் ஏதோ ஒரு வகையில் வித்தியாசமாக. எப்படி? ஆமாம், எப்படி அதை கவனிக்காமல் இருந்தோம்? முட்டாள்தனம். வீட்டை அடைந்ததும் ஃபீல்டு ஆஃபீஸ்க்கு ஃபோன் செய்தான். டெலிஃபோன் ஆப்ரேட்டர் டியூட்டியில் பாலி தான் இருந்தால். அவன் குரலை கேட்டு அவளுக்கு ஆச்சரியம். நீங்கள் லீவில் இருப்பதாக சொன்னார்களே? லீவ் மாதிரி தான், அது இருக்கட்டும். கிரிகரி பாதிரியாரின் நம்பர் அங்கே இருக்கிறதா பாரு. கிரிகரி பாதிரியாரா? யார் அவர்? கிரீஸ் ஆர்த்தடாக்ஸ் பிரிவு பாதிரியார். ஸ்டெம்ஸ் சில சமயம் அவரை கூப்பிட்டு பேசுறதுண்டு. அவருடைய குடும்ப பாதிரியார்னு நினைக்கிறேன். ஓ அவரா? இப்போ ஞாபகம் இருக்கிறது. இருங்க. மார்க் காத்திருந்தான். ஸ்டெம்ஸின் தனிப்பட்ட நண்பர்களுடைய ஃபோன் நம்பர்களை பார்த்து கிரிகரி பாதிரியாரின் எண்ணை சொன்னாள் பாலி. மார்க் அதை குறித்து வைத்துக்கொண்டு ஃபோனை வைத்தான். இப்போதல்லவா புரிகிறது. சேச்சா, எவ்வளவு அப்பட்டமான விஷயம்! எப்படி அதை மறந்து போகணும்! எத்தனை மடத்தனம்! நேரம் நள்ளிரவை தாண்டி இருந்தது. பரவாயில்லை, கிரிகரி பாதிரியாரை கூப்பிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தான். டயலை சுழற்றினான். மணி அடிப்பது நீண்ட நேரம் கேட்டது. பிறகு ஃபோனை எடுத்தார்கள். கிரிகரி பாதிரியாரா என்றான். ஆமா, கிரீஸ் ஆர்த்தடாக்ஸ் பிரிவை சேர்ந்த பாதிரியார்கள் தாடி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமா? ஆமாம், அது சட்டம். அது சரி, இப்படி ஒரு அபத்தமான கேள்வியை நடுராத்திரியில் கேட்குறிய? யாருப்பா நீ? மன்னிக்க வேணும் ஃபாதர் என்றான் மார்க். என் பெயர் மார்க். எஃபிஐயில் ஸ்பெஷல் ஏஜென்ட்டாக ஸ்டெம்ஸின் கீழே வேலை பார்த்தவன். மறுமுனையில் இதுவரை தூக்க கலக்கத்துடன் பேசியவர் இப்போது சுறுசுறுப்படைந்தார். ஓ, அப்படின்னா சரி. என்னால் வேறு என்ன உதவி வேணும் கேளப்பா. ஃபாதர், நேற்று ராத்திரி ஸ்டெம்ஸின் செக்ரட்டரி உங்களை கூப்பிட்டார் அல்லவா? கூப்பிட்டு உட்ராவல்சன் ஆஸ்பத்திரியில் காலில் துப்பாக்கி குண்டு காயத்துடன் படுத்திருக்கும் ஒரு கிரீஸ்காரனை போய் பார்க்கும்படி கேட்டுக்கொண்டார் அல்லவா? ஆமாம், ஞாபகம் இருக்கிறது தம்பி. ஆனால் 30 நிமிடம் கழித்து நான் ஆஸ்பத்திரிக்கு புறப்படும் சமயம் வேறு யாரோ கூப்பிட்டார்கள். கேஸ் ஃபிக்ஸ் என்ற அந்த கிரீஸ்காரனை ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டார்கள் என்று நாம் போக வேண்டாம் என்று தெரிவித்தார்களே. என்ன சொன்னீர்கள்? கேஸ் ஃபிக்ஸை டிஸ்சார்ஜ் செய்து விட்டதாக சொன்னார்கள். மார்க்குக்கு புரிந்தது. பாதிரியார் போகாதபடி தடுத்துவிட்டு வேறு யாரோ அவர் போல போய் கொலை செய்திருக்கிறார்கள். உங்களை கூப்பிட்டவர் யார் என்று சொன்னாரா? இல்லை, அவர் வேறு எதுவும் சொல்லலை. உங்கள் வகுப்பை சேர்ந்தவர் தான் பேசுகிறாருன்னு நினச்சேன். ஃபாதர், நாளை காலை 8 மணிக்கு நான் உங்களை வந்து பார்க்கலாமா? தாராளமாக வரலாம் தம்பி. இப்போது நான் ஃபோனில் பேசியதை பற்றி யாரிடம் சொல்லாமல் இருக்கீங்களா? எவர் கேட்டாலும் சரி. சொல்ல மாட்டேன் தம்பி. தேங்க்யூ ஃபாதர். மார்க் டெலிஃபோனை வைத்தான். புத்தியை ஒரு முகப்படுத்தி மறுபடியும் நினைத்து பார்த்தான். அவன் என்னை விட உயரமாக இருந்தான். அப்படியானால் 6 அடி இருப்பான். கொஞ்சம் கருப்பு. ஒருவேளை அந்த பாதிரியார் உடையில் அப்படி தோன்றியதோ? இல்லை, பெரிய மூக்கு. ஆமாம், ஞாபகம் இருக்கிறது. பெரிய மூக்கு. கண்கள் எப்படி இருந்தன என்று ஞாபகம் இல்லை. பெரிய மூக்கு, அழுத்தமான தாடை. நினைப்பு வருவதையெல்லாம் காகிதத்தில் எழுதி கொண்டான். தூக்கம் கண்களை சுழற்ற மேஜை மீது தலை சாய்த்தவன் அப்படியே தூங்கி போனான். மார்ச் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை காலை மணி 6:32. மார்க் விழித்து கொண்டான். ஆனால் எழுந்து கொள்ளவில்லை. தாறுமாறான சிந்தனைகளின் தலை கனத்தது. எனினும் அவன் உள்ளத்தில் மின்னலென தோன்றிய முதல் உருவம் எலிசபெத்தின் முகம். அவன் புன்னகை செய்து கொண்டான். இரண்டாவதாக தோன்றிய முகம் ஸ்டெம்ஸ். பெருமூச்சு விட்டான். மூன்றாவதாக தோன்றிய முகம் டிரெக்டர். திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து கண்களை கசக்கிக் கொண்டு கைகாடியாரத்தை பார்த்தான். வினாடி முள் ஓடிக்கொண்டிருந்தது. மணி 6:35. ஐயோ கடவுளே! குபீரென்று படுக்கையிலிருந்து குதித்தெழுந்து உடைகளை களைந்து விட்டு குடியரறைக்கு ஓடினான். சுடுநீர் போட்டுக்கொள்ளக்கூட நினைவில்லாமல் அப்படியே ஷவரில் குடித்து தயாரானான். மேஜை மீது இருந்த காகிதங்களை சுருட்டி எடுத்து பிரீஃப் கேஸில் அடைத்து கொண்டான். லிஃப்ட்டுக்கு ஓடினான். உடனே கிடைத்தது முதல் அதிர்ஷ்டம். கீழே வந்தான். மணி 6:46. சைமன் என்று கூப்பிட்டான். காரை ஸ்டார்ட் செய்து சாலைக்கு வந்தபோது
மணி 6:48. ஸ்பீட் லிமிட்டை தாண்டாமலேயே காரை ஓட்டினான். அனாவசியமாக போலீஸிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. FBI தலைமையகத்தை அடைந்தபோது 6:55. காரை அங்கிருந்து காவலரிடம் ஒப்படைத்துவிட்டு லிஃப்டில் நுழைந்து 7வது ஃப்ளோரில் வெளிப்பட்ட போது மணி 6:58. வராந்தாவில் நடந்து டிரெக்டரின் அறைக்கு சென்றான். மிஸ்ஸஸ் மெக்ரிகர் அவனை எதுவும் கேட்கவில்லை. கதவை தட்டினான். பதில் இல்லை. உள்ளே போனான். டிரெக்டர் இன்னும் வரவில்லை. கடியாரத்தை பார்த்தான். 7 அடிக்க 30 வினாடிகள் இருந்தன. அவன் முகத்தில் புன்னகை பிறந்தது. டிரெக்டர் லேட். பெரிய கடிகாரம் 1 2 என்று 7 முறை அடித்தது. 7வது அடிக்கவும் டிரெக்டர் உள்ளே வந்தார். குட் மார்னிங் மார்க் என்றவர் அவனை பார்க்காமல் கடிகாரத்தை பார்த்தார். எப்பவும் இது வேகமாக ஓடுகிறது என்றார். நிசப்தம் நிலவியது. பழைய போஸ்ட் ஆஃபீஸ் மணிக்கொண்டு கடிகாரம் 7 அடித்தது. டிரெக்டர் நாற்காலியில் அமர்ந்து மேஜை மீது கைகளை பரத்தி கொண்டார். நல்லது மார்க், முதல்ல நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். ஸ்டெம்ஸும் கால்வர்ட்டும் போன காரு பிட்டாமக் ஆற்றில் விழுந்தபோது அதனுடன் கூடவே ஒரு லிங்கன் காரும் விழுந்தது இல்லையா? அதை பற்றி தகவல் கிடைத்திருக்கிறது என்றவர் மேஜை மீது இருந்த ஒரு ஃபைலை பிரித்தார். புதிதாக என்ன சொல்லப் போகிறார் என்று அவருடன் காத்திருந்தான் மார்க். அந்த கார் கெர்பார்க் என்ற ஜெர்மன் காரனுடையது என்று தெரிகிறது. வேறு எதுவும் விசேடமாக தெரியவில்லை. ஜெர்மன் தலைநகரை கூப்பிட்டு விசாரித்த போது 5 வருடத்துக்கு முன்னால் வரையில் அவன் சிலரை கோல்மால்களில் ஈடுபட்டிருந்தவன் என்று சொன்னார்கள். பிறகு எந்த தகவலும் இல்லையாம். ரொடீஷியாவுக்கு போனான் என்றும் நமது மத்திய ரகசிய போலீஸில் தொடர்பு வைத்திருந்தான் என்றும் தெரிகிறது. ஆனால் ரகசிய போலீஸார் உருப்படியான தகவல் எதுவும் தரவில்லை. அவர்கள் நம் பக்கம்தான் இருக்கிறார்களா என்று கூட சில சமயம் எனக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. 1980 கெர்பாக் நியூயார்க்குக்கு வந்திருக்கான். அவனை பற்றி அரசல் புரசலாக வதந்தியை தவிர ரெக்கார்டில் எதுவும் இல்லை. அந்த கெர்பாக் உயிருடன் இருந்திருந்தால் உதவியாக இருந்திருக்கும். உட்ரோ வில்சன் ஆஸ்பத்திரியில் கழுத்து அறுபட்டு கிடந்தவர்களின் முகங்கள் மார்க்குக்கு ஞாபகம் வந்தன. டிரெக்டர் தொடர்ந்தார். கார் விபத்தில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கிறது. கால்வர்ட்டும் ஸ்டெம்ஸும் சென்ற காரின் 2 பின்புற டயர்களிலும் சிறு துளைகள் இருக்கின்றனவாம். ஆற்றின் கரையில் சரிந்து விழுந்தபோது அப்படி ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அது தோட்டாவினால் ஏற்பட்ட துளையாக இருக்கலாம் என்று நமது லெபார்டரி ஆட்கள் நினைக்கிறார்கள். அப்படி இருக்குமானால் சுட்டவன் மகா நிபுணனாக இருக்க வேண்டும். ரொம்ப பிரமாதமாக குறிபார்த்து சுட்டிருக்கிறான். டிரெக்டர் இன்டர்காம் ஃபோனில் மிஸ்ஸஸ் மெக்ரிகரை கூப்பிட்டு அசிஸ்டன்ட் டிரெக்டர் மேத்யூஸை வர சொல்லுங்கள் என்றார். பிறகு மார்க்கிடம் கேஸ்விக்ஸ் வேலையை பார்த்த ஹோட்டலை பற்றி சிறிது தகவல் கிடைத்திருக்கிறது என்றார். மேத்யூஸ் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தார். மார்க்கை நோக்கி புன்னகை செய்துவிட்டு உட்கார்ந்தார். சொல்லுங்கள் மேத்யூஸ் என்றார் டிரெக்டர். கேஸ்விக்ஸை வேலைக்கு அமர்த்திய கோல்டன் டக் ஹோட்டலின் சொந்தக்காரன் முதல்ல அப்படி ஒன்று ஒத்துழைக்கல. அவனுக்கு பயம். வேலையாட்கள் பற்றிய சட்டத்தில் ஏதாவது மாட்டிக்கொண்டு அதனால்தான் அவனை விசாரிக்கிறோமா என்று நினைத்து மழுப்பலாகவே பதில் சொன்னான். உள்ள தள்ளிவிடன் பயமுறுத்திய பிறகு வழிக்கு வந்தான். கேஸ்விக்ஸின் அடையாளங்களை சொன்னேன். அப்படி ஒருவனை February 24 வேலைக்கு அமர்த்தி கொண்டதாக ஒப்புக்கொண்டான். விஸ்கான்சன் அவென்யூவில் உள்ள ஜார்ஜ் டவுன் இன் என்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு அவனை அனுப்பி போனானா. அங்கே ஒரு அறைக்கு உணவு எடுத்து செல்ல வேண்டும் என்று ஏற்பாடான். கோல்டன் டாக் முதலாளியிடம் அதை ஏற்பாடு செய்தவன் பேர் ராசி என்றான். ஆங்கிலம் தெரியாது ஆள்தான் வேண்டுமென்று ராசி வற்புறுத்தி ஆங்கிலம் தெரியாத ஆள்தான் வேண்டுமென்று ராசி வற்புறுத்தி சொன்னானா. கையிலேயே ரொக்கமாக பணம் கொடுத்தானா. நம்முடைய எல்லா கம்ப்யூட்டர்களிலும் பார்த்துட்டேன். ராசி என்ற பெயரில் எந்த ரெக்கார்டும் இல்லை. பொய் பெயர் என்பது நிச்சயம். பிறகு ஜார்ஜ் டவுன் இன்னில் போய் விசாரித்தேன். February 24 ஒரு நாளைக்கு ரூம் எடுத்திருந்தார்கள் என்றார்கள். ரூம் எடுத்தவரின் பெயர் ராசி. பகல் சாப்பாட்டை ஒரு ஆள் எடுத்து வருவான் என்றும் வேறு யாரும் வரமாட்டார்கள் என்றும் சொன்னானா. மொத்த பணத்தையும் ரொக்கமாக முன்கூட்டியே கொடுத்தானா. அந்த ராசி எப்படி இருந்தான்னு கேட்டேன். 5 அடி 8 அங்குல உயரம் இருப்பான் என்றான். கொஞ்சம் கருப்பாக இருந்தானா. கருப்பு முடி, குறிப்பான அடையாளம் எதுவும் தெரியவில்லை என்றான். கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தானா. பார்ப்பதற்கு இட்டாலியன் மாதிரி இருந்தானா என்றான். மற்றபடி அன்றைக்கு யார் எந்த அறையில் சாப்பிட்டார்கள் என்பதை பற்றி எவரும் எந்த அக்கறையும் காட்டியதாக தெரியவில்லை என்று முடித்தார் மேத்யூஸ். அவன் சொன்ன அடையாளப்படி போகிற வருகிற ஒவ்வொரு இட்டாலியனையும் பிடித்து விசாரிப்பதென்றால் நமக்கு 5 வருடங்கள் வேண்டும். ஆனால் 5 நாட்கள் தான் அவகாசம் இருக்கிறது. கசப்புடன் சிரித்தார் டிரெக்டர். சரி, ஆஸ்பத்திரியில் ஏதாவது புதிய தகவல் கிடைத்ததா? அது ஒரு பெரிய சந்தைக்கடை சார். பகல் பூராவிலும் ராத்திரியிலும் கூட வருகிறவர்களும் போகிறவர்களும் ஏகப்பட்ட கூட்டம். ஆஸ்பத்திரி ஊழியர்கள் 3 ஷிஃப்ட்டுகளில் வேலை செய்கிறாங்க. தங்களுடன் வேலை பார்க்குறவர்களை பற்றியே அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. வெளியிலிருந்து வருகிறவர்களை பற்றியா தெரிய போயிடுது. மார்க்கை நோக்கி திரும்பி, கடந்த 24 மணி நேரம் நீ என்ன செய்தா சொல்லு என்றார் டிரெக்டர். மார்க் தன் பெட்டியை திறந்து ரிப்போர்ட்டை சமர்ப்பித்தான்.
பிப்ரவரி 24ஆம் தேதி என்று 62 செனட்டர்கள் வாஷிங்டன் நகரில் இருந்தார்கள் என்பதையும் மற்ற 38 பேர் என்னென்ன காரியமாக வெளியூருக்கு போய்விட்டார்கள் என்பதையும் விவரமாக தெரிவித்தான். 62 செனட்டர்களின் பெயர்களையும் டைரக்டரிடம் கொடுத்தான். அவற்றை பார்வையிட்ட டைசன் பெரிய புள்ளிகள் நிறைய இருக்கிறார்கள் இந்த அழுக்கு குட்டையில் என்றார். சரி, வேலை சொல்லு. கிரிகரி பாதிரியாரிடம் தான் பேசியதை சொன்னான் மார்க். தாடி விஷயத்தை முதல்ல நீ கவனிக்கல என்று டைரக்டர் கோபிக்கப் போகிறார் என்று சிறிது பயந்தான். அதே போல் அவரும் முகம் சுளித்தார். இன்று காலை 8 மணிக்கு கிரிகரி பாதிரியாரை பார்க்க போகிறேன். பிறகு கேஸ் ஃபிக்ஸின் மனைவியை பார்க்க போகிறேன். ஆனால் 2 இடத்துலையும் பிரமாதமான தகவல்கள் கிடைக்கும் என்று எனக்கு தோணலை. அதன் பிறகு நாடாளுமன்ற லைப்ரரிக்கு போய் ஜனாதிபதி கேனை தலைப்பதில் எந்த செனட்டர் குறியாக இருக்கிறார் என்பதை ஆராய்கிறேன். அவர்களுடைய கட்சி, குடும்பம், அபிலாஷைகள், ஜனாதிபதியுடன் உள்ள ஒரு தொடர்பு, இவற்றை வைத்து ரகம் வாரியா பெரி. ஒன்று மறவாதே, அவர்களில் ஒருவர் பிப்ரவரி 24ஆம் தேதி ஜார்ஜ் டவுன் பகல் உணவு அருந்தியிருந்தார். அதையும் கணக்கெடுத்தா உன் எண்ணிக்கை குறையும் என்றார் டைசன். எல்லாரும் தான் உணவு சாப்பிட்டிருப்பார்கள் சார். நாம் தேடுற ஆளை கண்டுபிடிக்கிறது எப்படி? அதற்கு ஒரு வழி சொல்கிறேன், கவனமாக கேளு என்றார் டைரக்டர் டைசன். தொடரும்.